பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான வீடியோ தாங்க இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலா வந்து எதிர்பார்த்துட்டு வந்து இருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட் வந்து வந்துரும், உங்களுக்கு கரு வந்து உருவாகாது. ஸோ ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏமாற்றம் அடைகிற மாதிரி வந்து இருக்கும். நாங்க சரியான நாட்கள்ல இன்டர் கோர்ஸ்ல இருந்தோம், ஆனாலும் பீரியட் வந்துருது அப்படின்னு வந்து நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கரு தரிக்கணும் அப்படின்னா கருமுட்டை வெடித்தல்ங்கிற ப்ராசஸ் வந்து நடக்கணும். அதாவது ஓவுலேஷன் வந்து நடக்கணும். கருமுட்டை வெடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஓவுலேஷன் டேக்கு அப்புறம் கரு வந்து தங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அது பீரியடா வெளிவராம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை ஓவுலேஷன் டேல நீங்க கருத்தரிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கரு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கருவா உருவாகி பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஓவுலேஷன் டேக்கு பிறகு நீங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும்.